இந்தியாவுக்கு ஒரு புது பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்திருக்கு. हमारी पार्टी कभी जातिवाद नहीं करती. அதோட பேரு காக்ரோச் ஜனதா பார்ட்டி. जय सीजेपी, जय सीजेपी. இந்த பார்ட்டி ஜஸ்ட் 4 டேஸ்க்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல வந்திருக்காங்க அண்ட் 2 மில்லியன் பீப்புள்ஸ்க்கு மேல அதுல ஜாயினும் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நடந்தது ஒரே ஒரு வார்த்தைனால தான். சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் ஒரு ஹியரிங் அப்போ காக்ரோச்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. இது எல்லாமே ஒரு அன்எம்ப்ளாய்டு யூத் சிஸ்டம் பத்தி கொஸ்டின் கேட்கறப்போ வந்த கான்ட்ரவர்சி. லேட்டர் அவர் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணாரு. நான் காமனா ஜென்ரல் அன்எம்ப்ளாய்டு பீப்புளை சொல்லல அப்படின்னு. ஆனா அதுக்கு முன்னாடியே இன்டர்நெட் அதோட வேலையை பார்த்துருச்சு. இன்டர்நெட்டுக்கு தெரிஞ்ச பெஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா? இன்சல்ட் ஐடென்டிட்டியா மாத்துறது தான். அப்போ அபிஜித் தீப்கி அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. அப்போ எல்லா காக்ரோச்சும் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னு. சடனா காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு ஆன்லைன் மூவ்மெண்ட் வந்து பூம் ஆகுது. பட் ஹானஸ்ட்லி இந்த ஒரு இஷ்யூ மீமை தாண்டி ரொம்பவே இம்பார்ட்டன்டான பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டெமோக்ரஸியை சப்போர்ட் பண்ண பீப்புள் வேணும், அதே டெமோக்ரஸியை கொஸ்டின் கேட்கவும் பீப்புள் வேணும். ஜேர்னலிஸ்ட், ஆக்டிவிஸ்ட், லாயர்ஸ், ஆர்கே ஒர்க்கர்ஸ் அண்ட் காமன் பீப்புள்னு சொல்லிட்டு அன்கம்ஃபர்டபிளான கொஸ்டினை வந்து கேட்கணும். கோர்ட் மாதிரி ஒரு இடத்துல சிஸ்டமை கொஸ்டின் பண்ற ஒருத்தர் காக்ரோச்னு சொல்றது ஒரு லெவல் ஆஃப் ஜஸ்டிஸ் கிட்ட இருந்து வர இர்ரெஸ்பான்சிபிளான ஆக்ஷன் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா கிரிட்டிசிசம் டெமோக்ரஸியோட எனிமி இல்ல, இன்னும் சொல்ல போனா கிரிட்டிசிசம் தான் டெமோக்ரஸியை இன்னும் வாழ வச்சுட்டு இருக்கு.